மா துஜை சலாம், வந்தே மாதரம். ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச மிக முக்கியமாக இந்தியர்கள் அத்தனை பேரையும் ஒரு உணர்ச்சி பிளம்பாக குவியலாக குமிச்ச ஒரு பாட்டுன்னா வந்தே மாதரம் பாட்டு. 1997 இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் ஒட்டுமொத்தமான இந்தியர்களையும் ஒன்றிணைத்த அந்த பாட்டுக்கு சொந்தக்காரருக்கு இன்றைக்கு அவருடைய பேட்ரியாட்டிசத்தையும் அவருடைய தேசபக்தியையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் நிகழ்ந்திருக்கிறது. அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். ஏஆர் ரஹ்மான் கிட்டத்தட்ட 7 முறை தேசிய விருது பெற்றவர், ஒரு பத்மபூஷன் விருது பெற்றவர், 2 ஆஸ்கர் விருதை பெற்றவர், கோல்டன் குளோப், கிராமி விருதுகளை பெற்ற ஒரு உன்னதமான இசையமைப்பாளர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியர்கள் ஒட்டுமொத்த பேரும் அவர்களுடைய மதம் சார்ந்து அவரை துதி பாடினார்களா இல்ல மதத்திற்கு அப்பாற்பட்டு துதி பாடினார்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக அவருடைய எந்த மதம், எப்பவுமே இசைக்கும் சரி ஒரு ஆர்ட்டுக்கு மதம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஒட்டுமொத்த இந்தியர்களும் அவர் மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து அவரை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் துதிப்பாடி கொண்டிருந்தது நிகழ்வு நேற்று முன்தினம் வரைக்கும் நடந்தது. ஆனால் ஒரே இன்டர்வியூ ஹாரூன் ரஷீத் என்ற பாகிஸ்தானி பிரிட்டிஷியருக்கு கொடுத்த, பிபிசிக்காக கொடுத்த ஒரு இன்டர்வியூல There's so much international acclaim you've had from doing something. தொடர்ச்சியாக ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஏஆர் ரஹ்மானை ப்ரொவோக் செய்த மாதிரி, தூண்டுறது மாதிரி, இந்த தேசத்திற்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்தை பெற்றுவிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு போர்வையில மிக முக்கியமாக தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டே வந்தார். அதுல மிக முக்கியமாக வந்தே மாதரத்திற்கு நீங்கள் ஏன் இசையமைத்தீர்கள் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சாவா என்கிற படத்திற்கு நீங்க இசையமைத்தீர்களே, அதில் உங்களுக்கு டிவர்சிவாக தெரியவில்லையா, வெறுப்புணர்ச்சியை தூண்டுவதாக தெரியவில்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியில திரு ரஹ்மான் அவர்கள் வீழ்ந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, ஆமா அது ஒட்டுமொத்தமாக டைரக்டரோட கால், இயக்குனர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது, அவருக்கு அந்த மார்க்கெட்டோட டிமாண்ட் டிவிசிவாக பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கு இந்த சமூகம் அவருக்கு அந்த ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்குது, அதனால அவர் அந்த முடிவை எடுக்க வேண்டியது ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுகிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக கடந்த 7 வருடங்களாக 8 வருடங்களாக தனக்கு பட வாய்ப்புகள் குறைந்ததுக்கு காரணம் என்னுடைய கம்யூனிட்டியாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு தோரணையில அந்த பதில் அமைந்ததாக ஒட்டுமொத்த இந்தியர்களும் இன்றைக்கு திரு ரஹ்மானுக்கு எதிராக திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ 19(1)A அப்படிங்கிற ஆர்டிகிள் தெளிவாக இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள்ல தெளிவாக கொடுத்திருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரைட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை எக்ஸசைஸ் பண்ண திரு ஏஆர் ரஹ்மானுக்கு இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விதமான தாக்குதல் இவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். அடுத்த நாளே அதை மிக முக்கியமாக அவர் ரிட்டாலியேட் பண்ணி அதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோவையும் கொடுத்திருந்தார். எனது தேசத்தின் மேல அன்பு வச்சிருக்கிறத யாரும் கொஸ்டின் எழுப்ப முடியாது. நான் மிக முக்கியமாக பல்வேறு படங்களுக்கு, இந்தியாவை ஒன்றிணைக்கக்கூடிய பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன் அப்படின்னு. நிஜமாக அது உண்மைதான். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஹான்ஸ் சிம்மரோட அவர் ஒரு ஜூவாக இருக்கிறார், நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறேன், இருந்தாலும் நாங்கள் இந்துவோடைய எப்பிக்கான ராமாயணத்துக்கு இசையமைக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் தான் திரு ரஹ்மான் அவர்கள். India's first multicultural virtual band and the honor of scoring Ramayana alongside Hans Zimmer. Each journey has strengthened my purpose. திரு ரஹ்மான் அவர்களுடைய பேட்ரியாட்டிசத்தையும் அவருடைய தேசபக்தியையும் நம் திருப்பி திருப்பி கேள்வி எழுப்பி கொண்டே வர்றதுல எந்த விதமான நியாய தர்மங்களும் இருக்காது அப்படிங்கிறதா நம்மளை போன்றவர்கள் பார்வை. ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்துல அந்த கம்யூனல் ஆங்கிளாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட வேண்டியது பிபிசியினுடைய நோக்கமாக இருந்திருக்கும், பிபிசி ஏஷியாவினுடைய ஹாரூன் ரஷீதோட நோக்கமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் மூலியமாக என்ன வரணும்னு நம்ம நினைக்க முடியும். அவர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை இன்றைய சூழல்ல தேவையான சமயத்துல இன்றைக்கு 2014 ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்தாக மாற்றி விடலாம் அப்படிங்கிறது அவர்களோட திண்ணமான நம்பிக்கையாக இருக்கும். அதற்கு திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பதில்
ஒட்டுமொத்தமாக ப்ளோன் அவுட் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் அப்படின்னு என்போம். அதே போல ஊதி பெரிதாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அதே ஆர்டிகிள் 19(2) தெளிவாக கூறியிருக்கிறது என்னன்னா, இந்தியாவுடைய சவர்னிட்டி, இந்தியாவினுடைய ஒற்றுமையை குலைக்கும் விதமாக எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற அந்த பிளேஸ் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பார்வையில அந்த ஆர்டிகிள் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை எல்லாத்தையும் ரஹ்மான் அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதை இன்டென்ஷனலாக செய்திருப்பார்கள் அப்படின்னா, அது ஹிஸ்டரி ஆஃப் ரஹ்மான் அவர்கள் வந்து தெளிவாக பல்வேறு இன்டர்வியூவை கொடுக்குற ஆள் இல்லை, டெய்லி ஒரு பிரஸ் மீட் பண்ணி கொடுக்குற ஆள் இல்லை. அவர் ஒரு ரிசர்வ்டான ஆளுங்கும் போது அவரை வந்து இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டதுல அவருக்கு இன்டென்ஷனாக அந்த வார்த்தை வந்து விழுந்ததாக தெரியவில்லை. அப்படி கம்யூனலாக பாலிவுட் வந்து சிந்தித்திருக்குமே ஆனால் கடந்த 2022 25 வரைக்கும் இசையமைச்ச 50 விழுக்காடு படங்கள் வந்து பாலிவுட் படங்கள் தான். இப்போவுமே 15 படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல 9 படங்கள் வந்து பாலிவுட் படங்கள் தான். சோ இப்படி இருக்குங்கும் போது ஒரு கம்யூனல் ஆங்கிளாக பாலிவுட்டை அந்த பதிலை எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா பாலிவுட்டினுடைய இன்றைக்கு டாப் 3 இருக்கக்கூடிய சல்மான் கானாக இருக்கட்டும், அமீர் கானாக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், அத்தனை பேரும் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்தவர்கள், கொண்டாடப்படக்கூடியவர்கள். ஒட்டுமொத்த இனத்தை தாண்டி, மதத்தை தாண்டி இசைக்கும் சரி, அந்த பிலிம் ஆர்ட்டுக்கு எந்த விதத்திலையும் மதம் ஒரு பொருட்டில்லை அப்படிங்கிறதுக்கு இந்தியா மிக சிறந்த உதாரணம். மெஜாரிட்டி ஆஃப் ஹிந்துஸ், 80 விழுக்காடு ஹிந்துக்கள் வாழக்கூடிய நாட்டுல மிக முக்கியமான ஹிந்தியினுடைய பாலிவுட்ல டாப் 3 இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியத்தை சேர்ந்த மதத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் போது அந்த கம்யூனல் ஆங்கிளை கொண்டு போய் அவருடைய அந்த பதிலை வைத்து ஊதி பெருத்தாக்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்மை போன்றவர்களோட பார்வை. ஏதோ இந்த ஸ்லிப் ஆஃப் டங்கோ இல்லை அவர் இன்டென்ஷனாக தெரிவிக்காத ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக மிகப்பெரிய ஒரு வந்தே மாதரம் போன்று, இன்றைக்கு ராமாயணம் போன்று பல இந்தியர்களை ஒற்றுமைக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை அவருடைய இசையின் மூலமாக செய்த திரு A.R. ரஹ்மானை ஒரு பேட்ரியாட்டிசத்தை நிரூபிக்க வேண்டும், அவரை வந்து குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி அவருடைய தன்மையை, சுதந்திர தன்மையை, அவருக்கான அந்த தேசபக்தியை நிரூபிக்கணும்னு சொல்றதை வந்து ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. எது எப்படியோ இனத்தை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து இசையும் ஒரு ஆர்ட்டும் ஒட்டுமொத்தமான சமூகத்தை இணைக்கக்கூடிய பாலமாக எப்போதும் திகழுமே. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் என்றைக்குமே அதை தலை சிறந்து தலை தாழ்ந்து வரவேற்றிருக்கிறது தான் தொடர்ச்சியாக நமது வரலாறு கூறிக்கொண்டே வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடைய அடுத்தடுத்த காணொளிகளுக்கு. நன்றி, வணக்கம்.